பரமக்குடியில் கடந்த பல மாதங்களாக ஆறு மிகவும் வறட்சியான நிலையில் எவ்வித நீருமின்றி காட்சியளித்தது. அதிலே ஏதேனும் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமென்றால் சிலர் அதிலே ஊற்று தோண்டி அந்த ஊற்று நீரைத்தான் பயன்படுத்தி வந்தார்கள். குறிப்பாக சலவை தொழிலாளர்கள் கூட அவ்வாறு தான் ஆற்றை பயன்படுத்தி வந்தார்கள். இந்த நிலையில் கடந்த ஒரு 10 நாட்களாக சிறிய அளவிலே ஆற்றில் நீர் வர ஆரம்பித்தது. அது மழையின் காரணமாகவோ அல்லது விவசாயத்திற்காக அணைகளில் இருந்து அரசு உத்தரவுப்படி திறந்துவிடப்பட்ட நீராகவோ இருக்கலாம், சரியாக தெரியவில்லை. அந்த நிலையிலே திடீரென்று இன்று காலை ஆறு நிரம்பி காட்சியளித்தது. அது மிகவும் அதிசயமாக இருந்தது. அந்த நீரின் அளவு என்னவாக இருக்கிறது என்று அந்த நீரை அளப்பதற்காக ஒரு மத்திய அரசினுடைய நிறுவனத்திலிருந்து சில இளைஞர்கள் வந்து அவர்கள் அந்த தண்ணீருக்குள் நின்று அளந்து அதனுடைய ஓட்டத்தையும் குறித்து கொண்டு அவ்வப்போது அவர்கள் அலுவலகத்திற்கு ரிப்போர்ட் அனுப்பி கொண்டிருந்தார்கள். காலையில் அந்த இளைஞர்களை சேவை சாலை ஓரத்தில் பார்க்க முடிந்தது. அவர்கள் விளையாட்டு போல் தண்ணீருக்குள் இறங்கி வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று தான் நான் முதலில் நினைத்தேன். அதன் பின்புதான் தெரிந்தது அவர்களுடைய வேலையே அதுதான் என்று. அவர்களுக்கு மழை பெய்யாத பொழுதோ அல்லது ஆற்றிலே நீர் வராத பொழுதோ என்ன வேலை என்று தெரியவில்லை. இருந்தாலும் இதுபோல் ஆற்றில் நீர் அதிகாரப்பூர்வமாக திறந்து விடப்படும் பொழுது அந்த நீரின் அளவையும் அந்த நீரின் ஓட்டத்தையும் பற்றி அவ்வப்பொழுது குறிப்பெடுத்து அலுவலகத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த சேவை சாலை ஓரம் எவ்வித பிரதிபலிப்பும்
இல்லாமல் 3 மாடு கண்ணுக்குட்டிகள் 2, பெரிய மாடு ஒன்றும் எவ்வித சலனமும் இல்லாமல் அவர்களுடைய வேலை சேவை சாலை வழியே சென்று தொடர்ச்சியாக சில காட்சிகளை கண்டு அங்கும் சில மாடுகள் மேய்ந்த வண்ணம் தெரிந்தன. அதன் பின்பு ஆற்று வெள்ளம் அதிகமாக இருக்கிறது. இது சம்பந்தமாக சாதாரண மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறீர்களா அல்லது அரசு தரப்பில் ஏதாவது எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்களா என்று கேட்டேன். அவையெல்லாம் வழக்கமாக அரசு தரப்பில் சிறப்பாக செய்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று மிகவும் ஆணித்தரமாக பதிலளித்தார்கள். இதே வேளையில் மதுரை நகரிலும் சிம்மக்கல் ஏரியாவிலெல்லாம் இருந்த தரை பாலங்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டு கரை புரண்டு வெள்ளம் பெருக்கெடுத்து வைகை நதியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் தாழ்வான சில பகுதிகளில் தண்ணீர் ஓரங்களிலும் சென்று கொண்டிருக்கிறது என்றும் கூறினார்கள். அதனை எடுத்து இன்று மாலை வேளையில் பழைய பாலம், அதாவது யமுனேஸ்வரம் சொல்லக்கூடிய பழைய பெரிய பாலம் இடிந்து விட்ட நிலையில் அதை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு அதே இடத்தில் வேறு புதிய பாலம் கட்டியிருக்கிறார்கள். அந்த புதிய பாலத்தின் வழியாக நீர் மிகவும் வேகமாகவும் கலகல என்று சில சுழிகளோடும் முங்கு நுரைகளோடும் ஆர்ப்பரித்து வந்தது. அந்த நீரை வேடிக்கை பார்ப்பதற்காக பலர் நின்று கொண்டிருந்தார்கள். அவரோடு சேர்ந்து நானும் வேடிக்கை பார்த்தேன். இந்த இடத்திலே பாலம் உடைந்திருப்பதால் அந்த இடத்திலே தண்ணீர் செல்லக்கூடிய பொழுது ஒரு அருவியிலே நீர் கொப்பளித்து, குற்றாலம் போன்ற அருவிகளிலே நீர் கொப்பளித்து வருவது போல் மிகவும் சிறப்பாக காட்சி தந்தது. அதனை சில நண்பர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 நண்பர்களும் ஏற்கனவே ஆற்றில் குளித்து ஆனந்தமாக நீச்சல் ஆடினார்கள். நீச்சல் ஆடி நீந்தி மகிழ்ந்து குளித்தனர். இருந்தாலும் அவர் குளிக்கும் பொழுது நாம் படம் பிடிக்கக்கூடாது என்று குளித்து முடித்து அவர்கள் ஆடை மாற்றிய முன்பே அந்த நண்பர்களை பார்த்து பேசி விவரங்கள் தெரிந்து கொண்டேன். மேலும் ராஜேந்திரன் என்ற சமையல் மாஸ்டர் பக்கத்தில் நின்று அவரும் இந்த இனிய காட்சியை ரசித்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நண்பர்களிடமிருந்து விடைபெற்று சென்றேன். மற்றபடி நீங்களே நேரில் அந்த வைகை நதியினுடைய பணப்பையும் அழகையும்
கண்டுகளியுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் முடிந்தால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளவுதான். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். மீண்டும் ஒரு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற மனம் இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி. ஆற்றங்கரையோரம் அமைந்திருந்த அந்த ஒரு செட்டில் நிறைய மாடுகள் நிறுத்தப்பட்டிருந்தது. கறவை மாடுகள் போல் காட்சி தளித்தது. அந்த மாடுகளுடைய கன்றுக்குட்டிகள் தான் காட்சிப்படுத்த முடியாமல் சிறிய அளவில் பல கன்றுக்குட்டிகள் கட்டி போடப்பட்டுள்ளன. அவர்களுடைய மாடுகள் எல்லாம் பழைய காலத்தின் மேலே கட்டி போட்டு அவைகளுக்கு என்ற உணவுகளை கொடுத்து வருகிறார்கள். ஆனால் முடிந்த அளவு நிறைந்த பாலை பிச்சு விற்பனை செய்து வருகிறார்கள். ஆற்று பாலால் அதில் செல்லும் வாகனங்கள் எழில்மிகு ஆறு, அதில் மேகங்களும் ஓரளவு மேலும் மேலும் மழையை கொண்டு வருவது போல் காட்சியளிக்கின்றன. இப்பொழுது சற்று தூரம் வந்து சேவை சாலைக்கு வந்துவிட்டோம். சேவை சாலையிலிருந்து ஆறை படம் பிடித்து பார்த்தால் ஆறு கடல் போல் காட்சியளிக்கின்றது. சிதறிய இடங்களில் அருவி போலும், சீரான இடங்களில் கடல் போலும் காட்சியளிக்கின்ற அற்புதமான ஆறு எங்கள் வைகை ஆறு. வணக்கம், மோட்சம்.